இது வந்து யூகேல லெஸ்டரில் என்ற இடத்துல இருக்கிற ட்ராபிக்கல் பேர்ட் பார்க். இங்கே வந்து நிறைய விதமான பறவைகள் வந்து இங்கே இருக்குது. எல்லாருமே இங்கே போய் பார்க்கலாம். ஹாலிடேஸில் வந்து போய் பார்க்கலாம். நாங்கள் இது லாஸ்ட் இயரும் நான் போனேன், நான் அந்த வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த இயரும் போனேன். இது ஃபஸ்ட்டுக்கு முன்னுக்கு இருக்கிறது வந்து ஆந்தை, அவுல், ஒரு வெள்ளை கலரில் இருக்குது. அதை வந்து அடைச்சி தான் இருக்குது. இந்த இது ஓடிடுவாரண்டு. இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஆந்தை தான். அவை வந்து அவை தான் என்ட்ரன்ஸ்லேயே இருக்கினம். இவை வந்து வின்டருக்கு அதுக்குரிய கூடுதலுக்குள்ளே போயிருப்பினம். இதை வந்து கிரேட் கிரே அவுல் என்று சொல்கிறது. அந்தந்த இந்தந்த இடங்களில் இருக்குதுன்றதெல்லாம் வந்து அங்கே போட்டிருக்கினம். இவை வந்து அடுத்தது அதுக்கு பக்கத்தில் உள்ளது வந்து செரிமா என்று ஏதோ ஒரு கொக்கு வகை இவையும் தான். கொஞ்சம் உயரமாக இருப்பினம். அவை வந்து கையை கொடுத்தா கொத்துவினம். நல்லா இருக்கும் பிள்ளைகள் சின்ன ஆக்களுக்கு பார்க்குறதுக்கு. இவையும் வந்து என்ட்ரன்ஸுக்கு முன்னுக்கு இருக்கணும். அதை தொடர்ந்து டிக்கெட் நாங்கள் ஏர்லியாகவே புக் பண்ணணும். இங்கே புக் பண்ணி போட்டு அந்த பாக்கோட்டை கொடுத்துட்டு உள்ளுக்கு போய்க்கு இந்த மெக்கோஸ் வந்து வெளியில் நிற்கணும். அவ உள்ளுக்கு அடைச்செல்லாம் இல்லை, ஃப்ரீயாக தான் வெளியில் திறந்து விட்டுருக்குது. அவைக்கு நாங்கள் இந்த என்ட்ரன்ஸில் இப்படி தான் டிக்கெட்டை கொடுத்துட்டு சாப்பாடு, அதுகளுக்குரிய சாப்பாடு வந்து நாங்கள் ஒரு £6 தான் வாங்கிட்டு போய் அவைக்கு நாங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி பேக்கெட்டில் தருவினோம். நாங்கள் வந்து 3 சாப்பாடு வாங்கினோம். என் மகனுக்கு, மகன் ஃப்ரெண்ட் ஒரு ஆள், அவருக்கும் மகளுக்கும் 3 பேருக்கும் வாங்கினோம். இது வந்து அது முடிய போகிக்கல. இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் கொக்கேட்டோ. இது ஒரு ரெட் கலர் மாதிரியான ஒரு கொண்டே கழுத்தில் ஒன்று இருக்குது. அந்த ஒரு கொக்கேட்டோ பேர்ட். அவை வந்து 2-3 அதுக்குள்ளே இருக்கணும். அவை நார்மலாக ஃப்ரெண்ட்லியாக இருப்பினோம். அது வந்து இது வந்து திறந்து விடையில் இதுவே வந்து நாங்கள் ஃபீட் பண்ணலாம். இந்த பேர்டுகள் எல்லாத்துக்குமே நாங்கள் அவைகிட்ட சாப்பாடு வாங்கி ஃபீட் பண்ணலாம். இது ஒரு ஹெடட் பேரட்ன்னு சொல்கிறது, ஹவக் பேரட்ன்னு சொல்கிறது. இவன் நல்லா சாப்பிடுவேன் நம்ம வேண்டி எல்லார்ட்டையுமே. அடுத்தது வந்து சன்கொனியா. இது வந்து நார்மலாக எல்லா இடமும் இருக்கும். இது ஆக்களோட நல்ல ஃப்ரெண்ட்லியாக பழகிற பேர்ட். ஆனால் இங்கே வந்து அதை அடைச்சி இருக்குது. இது வந்து பவரகொனியா. இதுவும் வந்து சன்கொனியான்ற ஒரு கொனி, அந்த ஒரு இனம்தான். ஆனால் அவ கொஞ்சம் பெருசாகவும் மஞ்சள் கூடினதாகவும் இருக்குது. அது தாண்டி நாங்கள் உள்ளுக்கு வந்தோம்னா இது ஒரு பேர்ட்ஸ் நிற்கணும். இப்படியே அதுக்குள்ளேயே தண்ணி எல்லாம் அவைக்கு எல்லாம் அந்த ஒரு நேச்சுரலாகவே அதோட கூடுகள் இருக்கும். இவை யாருன்னு பார்த்தோம்னா இவையும் ஒரு கிரேன் இருக்குது. அதுவும் ஒரு வகையான கொக்கு தான். இது பிறகு இங்கே குஞ்சு பொறிக்க வச்சுக்கிறேன். மேக்கோ பேர்ட்ஸோட முட்டியல் எடுத்து, அந்த குஞ்சுகள் முட்டியல் எடுத்து அதை வச்சு அது ஒரு விதமான குஞ்சு, ஒரு மேக்கோ வண்டு நிறைய குஞ்சுகள் அதுக்குள்ளே பொறிச்சு இருக்குது. ஒவ்வொரு முட்டியல் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இது வந்து அப்படியே நாங்கள் திரும்பி இங்காலி பக்கம் வரைக்குள்ளே இதுவும் ஒரு வகையான ஒரு கைண்ட் ஆஃப் கொக்கு தான், கிரேன். இது அதுக்கு பிறகு இங்காலி பக்கம் ஃபின்ச்சஸ்ன்னு சொல்லும். ஸ்ரீலங்காலையும் இது எங்கள்கிட்ட விட்டு நிறைய நடது. ஃபின்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஒரு கலராக இருக்கும். அவைக்கு அந்த பேர்ட்ஸ் நிற்குது. அதுக்கு பிறகு இவை வந்து ஃப்ளமிங்கோ. உள்ளுக்கு நாங்கள் போனால் அந்த ஃப்ளமிங்கோ பேர்ட் வந்து எங்களுடைய நின்று பழகும். நாங்கள் அடைச்செல்லாம் இல்லை, அது நார்மலாகவே இருக்கும். இந்த ஆப்பிள் மரம் இருக்குது. ஆப்பிள் வந்து நிறைய ஆப்பிள் காய்ச்சிருக்கு. ஆனால் அவைக்கு வந்து ஆப்பிள் பெருசாக விருப்பம் இல்லை. இது ஆஃப்ரிக்கன் கிரே பேரட். இது வந்து ஸ்ரீலங்காலையும் இருந்தது. ஆக்கள் வந்து வளர்ப்பாங்க. இது நல்லா கதைக்கக்கூடிய பேர்ட். ஆனால் இவை வந்து கொஞ்சம் பறந்து போயிடுவினோம். சொல்லு கேட்க மாட்டோம்னு இவையை அடைச்சி விட்டுருக்கணும். ஆனால் பெரிய ஒரு கேஜ் தான், சின்ன கூடுகள் இல்லை. அது பெரிய கேஜில் ஃப்ரீயாக அனுப்பினோம். நிறைய பேர் அது நிற்பினோம். அதுக்கு பிறகு நாங்கள் ஒன்றுக்குள்ளால் இப்படி போனால் அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பேர்ட்ஸ் நிற்கினோம். இவை வந்து ஒரு வித்தியாசமாக கத்துவினம். அந்த மாதிரி இவை செய்வினம். நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகுவினம் ஆக்களோட. அந்த என்விரான்மெண்ட்டும் இந்த மாதிரியே தான் இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தா இவை ஒரு அனிமல்ஸ். இது வந்து கூட
அந்த இந்த இந்த ஃப்ரெண்ட் எல்லாம் இதெல்லாம் கூட மினக்கட்டு வர இது நல்லா பிடிச்சி கொண்டுச்சுது. நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகமாக்கு குட்டி குட்டி குட்டியிலெல்லாம் அதுக்கு போட்டிருக்கினா நல்ல ஆக்கள் இந்த அவர் அதுக்காகவே அப்படி எட்டி பார்க்கலாம். அவர் போய் அப்படி எட்டி பார்க்குறாரு. அவருக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கும். இங்கால இதுக்கு பேர் மியூர்கேட்டுன்னு சொல்லி அந்த குட்டியெல்லாம் நிற்குது. அதெல்லாம் சரியானக்குள்ள அப்படி நாங்கள் பிடிச்சு பார்க்கலாம் அவைய. அதுக்கு பிறகு ஒரு பேரட், அந்த ஆரம்பிழுந்த பேரட். இங்கால அப்படியே வந்தால் இதுக்குள்ளே போகலாம். நாங்கள் உள்ளே போனால் அதுக்குள்ளே என்ன நாங்கள் சாப்பாடு கொண்டு கொடுக்க அந்த பேர்ட்ஸ் வந்து எங்களோடையே நிற்கும். மக்களோட நல்ல ஃப்ரெண்ட்லியாக பழகும் அந்த பேர்ட்ஸ் எல்லாம். இல்லை நிறைய பேரட் இருக்குது. தனியாக பச்சைக்கிளி, ஆரம்பிழுந்த அந்த பச்சைக்கிளியெல்லாம் வந்து தூர போயிடும். நம்ம எப்படி கீழே அதுண்டு போட்டு இது கொஞ்சம் அடைச்சி தான் இருக்குது. ஆனால் சின்ன சின்ன கேஜியில் பெருசு. இது வந்து குட்டி போட்டிருக்குது. இதுக்குள்ளே நாங்கள் போகலாம். நாங்கள் மார்னிங் போய் அதுக்குள்ளே இருந்து பார்க்கலாம். ஆனால் அது அடைச்சிருக்கிறபடியாக போகலை நாங்கள். இது வந்து மிலிட்ரி மேக்கோன்னு சொல்கிறது. இவன் அடைச்சி இல்லை தான். அவள் தண்டை பாலில் நிப்பினோம். அவைக்கு சாப்பாடு நாங்கள் கொடுக்கலாம். அதுக்கு பிறகு இது ஒரு கைண்ட் ஆஃப் பேர்ட். இது நாங்கள் அவள் வந்து இது உள்ளுக்கு அடைச்சி தான் இருக்குது. என்னென்னு சொன்னால் இது போயிடுவினம்ன்றதுக்காக அடைச்சி வச்சிருக்கணும் போல இருக்குது. இதுக்குள்ளே வந்து கங்காரும் இருக்குது. அதே நேரம் வந்து அந்த ஒஸ்ட்ரிச் தீக்கோலியா அதுவும் இருக்குது. ஒரு சின்ன கங்காரோண்டு, பெரிய கங்காரோண்டு இல்லை, ஒரு சின்ன இடமாக்கு வேறு ஏதோ பேர் அதுக்கு. இந்த பேர் தான். ஆனால் கங்காரு மாதிரியே தான் இந்த பேர்ட் இருக்குது. இவர் வந்து ஹலோ ஹலோ சொல்லுவார். ஊர் வர எல்லாருக்குமே ஹலோ ஹலோ அப்படி சொல்லி கொண்டு இருப்பார். வந்து சும்மா மெக்கோ வந்து சும்மா திறந்தே விட்டுருக்கும். அதுக்குள்ள இந்த மெக்கோ சரியான விலை. இந்த மெக்கோ வந்து அங்கனைக்கு அப்படி பறந்து கொண்டு இருப்பினம். பிடிச்சா எங்கள்கிட்ட கீழே வருவினம். பிறகு இந்த பேர்ட்ஸ் பார்த்துச்சுனா அந்த மெக்கோ பார்த்துச்சுனா அதுக்கு பிறகு வந்து அங்கே என்ன இருக்குதுன்னு சொன்னால் இந்த மெக்கோ நின்றுச்சுது. இது எல்லா டைமும் நிற்காது, சில வேறு டைம் இருக்கும். அப்புறம் ஒரு வூட்லேண்ட் மாதிரி அந்த ஒரு காட்டுக்குள்ளால் போகிற மாதிரி போகணும். அதுக்குள்ளே நாங்கள் சில குயில்கள் அப்படியெல்லாம் பார்த்துட்டு வரலாம். அப்புறம் இங்கால வந்ததுக்கு பிறகு வந்து வேறொரு கைண்ட் ஆஃப் பேர்ட்ஸ் நின்றுச்சுது. இது ஒரு விதமான பேர்ட். அதுக்கு பிறகு இதுக்குள்ளே போனால் நாங்கள் அதுக்கு என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் கொக்டெயிலும் லவ் பேர்ட்ஸ் நிற்குது. அவைக்கு போய் நாங்கள் திணை கொடுத்தோம்னு சொன்னால் அவை வெளியில் வருவினம். வந்து எங்களோடையே சேருவினம். நல்லா இருக்கும். நல்லா சேர்ந்து நிற்பினம் எங்களோடையே. குட்டி குட்டி பேர்ட்ஸ். அதுக்கு பிறகு மெக்கோ பேர்ட்ஸ் 2 பேர் நிற்கினோம். அவை உள்ளுக்கும் இனிமேல் முட்டை போட்டுக்கணும் போல. அதான் அந்த கூட்டிக்கு நிற்கினோம். வெளியிலையும் வருவினம். இந்த கோல்டன் மேக்கோ வந்து இது ஒரு வடிவான கலர், கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது அதுவும் இது ஒரு சின்ன ஒரு மேக்கோ இனத்தில் தானாக்கும் ஒரு சின்ன பேர்ட். அதுக்கு பிறகு இதுவும் ஒரு மேக்கோ அதோட இனத்தில் சின்னனா இருக்கும். அதை அடைச்சி தான் விட்டுக்கும். சின்ன பேர்ட்ஸ் வந்து கூடுதலாக அடைச்சி பறந்தால் அது மிஸ் ஆயிடும் அந்ததுக்காக. அதுக்கு பிறகு நாங்கள் இதுக்கு ஏதாச்சும் காயின்ஸ் போடலாம். இதுக்குள்ளே டொனேஷன் மாதிரி. இதுவும் ஒரு பேர்ட்ஸ் இருக்குது. இது ஒரு கிளியிலே தான் ஒரு இனம். அது கீ அந்த மாதிரி சொல்கிறது. சாப்பாடு எல்லாத்துக்குமே நாங்கள் சாப்பாடு கொடுக்கலாம். அது ஒரு விதமான பேர்ட்ஸ். இவையும் கொஞ்சம் ஹலோ ஹலோ சொல்லுவினம். இவங்க விளையாடி இது இப்போ தான் கட்டி கொண்டிருக்கணும். அந்த விட முட்டை பொரிக்க வைக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு இது ஒரு அனிமல். இங்கால ஒரு ஆடு ஒன்று நிற்கிது. அது கனகாலமாகவே இந்த ஆடு லாஸ்ட் இயரும் இந்த ஆடு வந்து
வச்சிருக்கணும் அந்த ஆடு. இந்தியாவில் வந்து ஒரு இது என்ன அனிமல்னு எனக்கு மறந்து போயிட்டுது. ஆனால் ஒரு பிடிஸ் இது நீட்டாக நிற்கிது. அதுக்குள்ளே வெளியில் வரக்கூடாதுன்னு ஒரு கம்பியும் போட்டிருக்குது. இது வந்து கொக்கேட்டோவில் அதை கொண்ட மட்டும் ஒரு சிவப்பு மாதிரி அந்த ஒரு கொக்கேட்டோ. இது கொக்கட்டூ அண்ட் இது வந்து சாப்பிடுவினம் வேண்டி. ஆனால் இவை திறந்து விடுறேன். இவை வந்து வேறு கண்ட்ரிலேருந்து கொண்டு வந்துருக்கணும்னு நினைக்கிறேன். இது ஒரு சின்ன பேர்ட், எல்லோரும் பிடிச்சி விளையாடலாம். இது மேக்கோ பேர்ட்ஸ். இப்படி கையுக்கு பழக்கமான பேர்ட்ஸ் அங்கே நிறைய இருக்குது. எல்லோரும் போனால் அங்கே வந்து கொஞ்சம் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல வித்தியாசமாக இருக்கும். அது இதெல்லாம் ஒவ்வொரு நிறைய எல்லா மேக்கோஸுமே அதில் நிற்கும். வந்து பாப்பினம்